பாத்ரூம் இதே மாதிரி தான் கவரில் குப்பை போட்டு வைக்கிறீங்களா? இனிமேல் வைக்காதீங்க. அதுக்கு தான் வரவே வந்துச்சு நம்மளோட ஹேங்கிங் டஸ்ட்பின். சூப்பராக இருக்குல்ல? அழகாக நம்மளோட கவுண்டர் டாப்பில் நம்ம கட் பண்ணுற அந்த காய்கறியோட குப்பையெல்லாம் நீட்டாக போட்டுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ரப்பரை ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக ஸ்லைட் ஆகிட்டு நமக்கு மேலே மூடி வந்துடும். நீங்கள் இதை வந்து வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஹேங் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேங் பண்ணுறதுக்கான அந்த பிடிமா இருக்குல்ல, அது வந்து இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து லாக் ஆகிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக இது எங்கே வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட டஸ்ட்பின் கவரை வந்து அழகாக ரோல்லேருந்து எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டஸ்ட்பின் கவர் வைக்கக்கூடிய டிஸ்பென்சர் வந்து வேணா வந்து மறக்காம லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு ப்ராடக்ட்டுமே. ஸோ மீடியம் சைஸ் கவர் எடுத்தாச்சு. இப்போ வந்து அழகாக வந்து இது லிட்டு மேலே நம்மளுக்கு ஃப்ரேமாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே கவர் வச்சு நீட்டாக நம்ம வந்து சீல் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஃப்ரேமை வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து அந்த ரோப் இருக்கும், அந்த ரோப்பை விட்டுட்டு இந்த லாக் நம்ம வச்சு வுட் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கீழே கூட கபோர்டோட கதவை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் ஹுட் ஒர்க் பண்ணலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு டேப் கொடுத்தாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த டேப்பை நீங்கள் வந்து செவுத்தில் ஒட்டி நீங்கள் அங்கேயும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபர்பஸ் தான். நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் வரப்போகுது. ரொம்ப நாளாகவே இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வாங்கி ஒட்டணும்னு பார்த்துட்டே இருக்கேன். பட் அப்படி தேடுறப்ப எனக்கு கிடச்சது தான் இந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான கண்ணாடி. கீழே போட்டாலும் உடையதாமே, உடச்சி தான் பார்ப்போன்னு பார்த்தா உடையவே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை வந்து பீல் பண்ணிவிட்டு நம்ம எங்கே ஒட்டணுமோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்குதுங்க. ஸோ கீழே உடையும்னு சொல்லிட்டு பயமே வேண்டாம். இப்போ என்ன பிளராக இருக்குன்னு யோசிக்கிறீங்களே, இது மேலே இன்னொரு லேயர் இருக்குது, அதை பிச்சிட்டோன்னா சூப்பராக பளபளப்பாக இருக்குது. உங்களுக்கும் வேணும் லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே ஹேர் ட்ரையர் இருக்கும். பட் அந்த ஹேர் ட்ரையரை கரெக்டாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ பாத்ரூமில் நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அங்கே எங்கன்னு வச்சுருவோம். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஆர்கனைசர். பின்னாடி வந்து டபுள் டேப் மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அடன்சில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை பீல் பண்ணிவிட்டு நம்ம எங்கே உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல நல்லா தொடச்சிட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் பெட்டர் ரிசல்ட்டுக்கு வந்து ஒட்டிட்டு 24 hours கழிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஹோல்டர் வந்து இதுக்குள்ளே நம்ம அழகாக மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் எப்போலாம் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்களோ, யூஸ் பண்ணி முடித்த உடனே கோடை நல்லா சுருட்டிட்டு அந்த ஆர்கனைசருக்குள்ளே நீங்கள் அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்காக மெயினாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸஸ் வாங்கினேங்க. இதில் மொத்தம் 1 இல்லை 2 இல்லை 4 பாக்ஸஸ் காம்போவில் வந்திருக்கு. வைப்ரண்ட்டான கலர்ஸில் சூப்பராக நம்மளுக்கு ஏர்டைட்டோட நம்மளுக்கு ஸ்டீல் பாக்ஸஸ் வந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் வந்து பிளாஸ்டிக் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெயினாக ஃபுட்டை வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை மெயின்படி வேறு ஏதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக கேரி பண்ணி போகலாம். மெயினாக வந்து எல்லாமே ஏர்டைட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லீக் ஆகலை. அதே மாதிரி நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மெயினாக அந்த கலர்ஸ் அண்ட் அந்த லிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்டைட் ஆகுது. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் யூஸ்க்கும் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்ல. இந்த புல்லட் மிக்ஸி ஜார் வாங்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. கடைசியாக வாங்கியாச்சு. இந்த ஜார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாண்டர்டைஸ் மிக்ஸிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மல்டி பிராண்ட் மிக்ஸிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சட்னியும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த ஸ்மூத்திஸ் ஜூஸஸும் வந்து நாங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. சரி எப்படி தான் குவாலிட்டி இருக்குன்னு வந்து வாங்கி பார்த்தேன். சூப்பராக இருக்குங்க. இந்த புல்லட் ஜாருக்காக நான் மிக்ஸி வாங்கலாமான்னு பார்த்தேன். பட் ஜார்ஸ் மட்டுமே நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த ஜார்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் தாங்க வாங்கினேன். நம்ம ட்ரை மசாலா அரைக்கிறதுக்கு அந்த குட்டி ஜார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்மூத்தி ஜூஸ் எல்லாம் அரைச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட பேஜில் வரப்போது மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் என்னோட ட்ரெஸ்ஸில் மாதிரி கொஞ்சம் லோ நெக்கான ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இருக்கவே இருக்குது இந்த அழகான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ நெக்காக ட்ரெஸ் இருக்குன்னா அதை அழகாக கவர் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ள உங்களுக்கு இந்த 3 லைனர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. வித் மேலே உங்களுக்கு வந்து அழகான ஒரு லேஸோட இருக்குது. அண்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கிளிப்ஸ் நீங்கள் உங்களோட இன்னும் வேறு உள்ள ப்ரா போடுறீங்க இல்லையா, அந்த ப்ராவில் நீங்கள் அழகாக வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நம்ம நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருக்கேன். பட் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ லோ நெக் இருக்குன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு அவாய்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அழகான இந்த ஒரு நம்மளுக்கு லைனர்ஸ் கிடைக்கிது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ரெஸ் சூப்பராக போடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் அதை கிளிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த அழகாக கவர் பண்ணிவிடும். இப்போ அது யூஸ் பண்ணலாமா, ஜஸ்ட் அந்த மாதிரி இப்படி போட்டு கிளிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி வருது பார்த்தீங்களா. காஃபி டீ அடிக்கடி குடிக்கிறீங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு வரவே வந்துருச்சு. ஸ்டீல்
ட்ராவலர் ஃப்ரெண்ட்லி டம்ளர்ஸ் ரொம்ப சூப்பராக ஒரு கீ செயின் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் அழகாக இதை வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ அழகாக காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் நீங்கள் காஃபி, டீ, ஜூஸ், பசங்களுக்கு பான் சொல்லி எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீயூசபிள், வாஷ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நாக் ஆகிடும். நல்ல குவான்டிட்டி நிறையவே இருக்குங்க. ஸோ வெளியில் போகிறப்போ நிறைய பேப்பர் கப்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அது எதுக்கு சொல்லுங்கள், அது பதிலாக இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் கேரி பண்ணோன்னா நம்ம வந்து அழகாக குடிச்சிக்கலாம். நம்மளுக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லீக் ஆகலை, லீக் ப்ரூஃபாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ரீயூசபிளான ஒரு ப்ராடக்ட் சொல்ல வேணும். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணுங்கள். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.